ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் பம்மன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப அதிசயமான வீடியோ. என்னென்னா இதில் நிறைய பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பார்ட்ஸ்ன்னு சொன்னால் அந்த நம்ம கப்பல் வந்து சைனாவில் என்ட்ரி ஆகுது டோக்கிங்காக, டயடாக்காக. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கப்பலில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நம்ம ஆயில் டேங்கர் ஆனதுனால அந்த டேங்கில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டு, அந்த கேஸஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணணும். அந்த கேஸு ஃப்ரீ பண்ண அப்புறம் வந்து நம்ம டேங்க் வந்து எந்த வித இது இல்லாமல், அந்த ஆயிலி அது இல்லாமல் கிளியராக வைக்கணும். அப்போ அதனால் வந்து கம்பெனியோட, அந்த டோக்கிங் கம்பெனியோட மெயின் ரூலு, கப்பல் போகும்போது வந்து கேஸ் ஃப்ரீயாக இருக்கணும். காரணம் கப்பல் வந்து எங்கே வேணாலும் டைடாக்கில் வந்து கட்டிங் பண்ணுவாங்க, வெல்டிங் பண்ணுவாங்க. அப்போ வந்து உள்ளாடி கேஸ் இருந்தால் பிளாஸ்ட் ஆகும். கப்பல் வந்து பிளாஸ்ட் ஆகலாம், டேங்க் வந்து பிளாஸ்ட் ஆகலாம், உயிர் சேதமாகலாம். அப்போ அதனால் இந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்லெட்ஜெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணதுக்காக நம்ம ஷிப்பு வந்து பெரிய ஷிப்பு, இன்னும் ஒரு 360 மீட்டர் கப்பல் ஆனதுனால 16 டேங்க் இருக்கும். 16 டேங்குக்கும் ஒரு டேங்க் வந்து 30 மீட்ரு ஹைட் இருக்கக்கூடிய டேங்கு. அப்படி 16 டேங்க் இருக்கும். இதில் வந்து நம்மளால் கப்பல் ஸ்டாப்பால் ஒன்றும் பண்ண முடியாது, டேங்கு க்ளீனும் பண்ண முடியாது. அதனால் சைனாவிலிருந்து அந்த டாக்கிங் டீம் வந்து டாக்யார்டு டீம் வந்து ஒரு 160 பேர் கொண்ட ஒரு குழு வந்து நம்ம கப்பல் வந்து க்ளீன் பண்ண வந்திருக்காங்க. அப்படின்னா கப்பல் வந்து ட்ரைடாக் போக முன்னாடி இதில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. கப்பல் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், கேஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அதான் வந்து அப்படி இருந்தால் தான் உயிருக்கு ஆபத்து வராது, கப்பல் வந்து பிளாஸ்ட் ஆகாது. இது மாதிரி நிறைய ஆக்சிடென்டல் நடந்திருக்கு முன்னாடியெல்லாம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இது ஹேண்டிலிங் பண்ணணும். அதனால் வந்து 120 பேர் வந்திருக்காங்க கப்பலில். இதில் வந்து அவங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன். இவங்க வந்து இப்போ வந்து அவங்க வந்து எப்படியெல்லாம் வேலை பார்க்கணும், இதெல்லாம் எப்படி சேஃப்டியாக வேலை பார்க்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பரேடு பண்ணுவாங்க. அதெல்லாம் வீடியோவில் வந்துட்டுருக்கு பாருங்கள். என்னென்னா எங்களுக்கு வந்து ரொம்ப அதிசயமாக தான் இருந்தது இப்படி 120 பேர் வந்ததுன்னு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குது அப்படின்னா, முன்னாடி பார்த்துருக்கேன் ஒரு 50 பேர் 60 பேர் வராங்க. இது வந்து ரொம்ப நிறைய பேர் வந்திருக்காங்க. இது வந்து மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க பாருங்கள். அது வந்து எர்த்திங்கு கப்பல் ஏறும் வந்து எர்த்திங் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக ஆகணும் உடம்புலன்னு, அதில் எர்த்திங்கெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து இதான் வந்து நம்ம மெட்டல் டிடெக்டரு. இது வந்து ஏதாவது அசம்பாவிகம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணணும். அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பாசமான ஆட்கள், ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஷிப்பு ஸ்டாஃபோடு வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. பாருங்கள், நம்ம வீடியோவில் வந்து டைடாக்கோட நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.